தமிழ்நாட்டில் பெரிய நகரங்கள், சிறு நகரங்கள் இது ரெண்டுத்தையும் காக்க எத்தனையோ சிவன் விஷ்ணு கோயில்கள் இருக்கு. ஆனா இந்த நகர எல்லையை தாண்டி போனப்புறம் வர வயல்வெளி, கம்மாங்கரை, ஊர் மந்தை, இந்த குட்டி ஊர்களோட எல்லை இங்கெல்லாம் தூங்காம நின்று காவல் காக்கிறது நூற்றுக்கணக்கான நாட்டார் தெய்வங்கள். இந்த நாட்டார் தெய்வங்கள் கிராமங்களுக்கான தனி சிறப்பான அடையாளம். இந்த தெய்வங்கள் முன்னாடி வந்து வரம் தர தெய்வங்கள் கிடையாது, பின்னாடியே நின்று பாதுகாக்கிற தெய்வங்கள். இந்த தெய்வங்களுக்கு புனித நூல்கள் எதுவும் கிடையாது, இப்படித்தான் வழிபடணும் அப்படின்னு வழிமுறைகள் கிடையாது, ஏன் புனித இருப்பிடங்கள் கூட கிடையாது, மந்திரம் சொல்ல புரோகிதர்கள் கிடையாது. நாட்டார் தெய்வங்களை நிர்வகிக்க அதிகார மையங்களா நிறுவன கட்டமைப்புகளும் கிடையாது. நாட்டார் தெய்வங்களை வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு மதம் அப்படிங்கிற அடையாளத்தையும் தாண்டி ஒரு வழிபாட்டு நெறிமுறை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த நாட்டார் தெய்வங்கள் உருவான விதம் ரொம்ப சுவாரஸ்யமானது. நகரங்களில் வாழற நாம மழை பெஞ்சா ரெயின்கோட் போட்டுக்கிறோம், வெயில் அடிச்சா கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிறோம், ஏசியை தட்டி விடுறோம். இதனால நமக்கு இந்த விதத்தை பற்றி கேட்டால் அப்படின்னு தோணும். ஆனால் கிராமங்களில் கால் கடக்க நடு வயல்ல உச்சி வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இந்த மக்கள் காலங்காலமாக இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. மனிதர்களா நாம் உருவான காலத்திலேருந்தே இடி, மழை, ஆகாயம், மின்னல், நிலா, சூரியன், காற்று, நிலம், நீர் இது எல்லாம் நம்மளையும் தாண்டி இயங்குற சக்திகள்னு நமக்கு தெரியும். இதனாலேயே இந்த இயற்கை சீற்றங்கள் நம்ம மேல காட்டுற கருணையை நம்பித்தான் நாம வாழறோம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த இயற்கை சக்திகளை தான் மனிதர்கள் முதல்ல வழிபட ஆரம்பிச்சாங்க. மனிதர்கள் வேட்டையாடி நாடோடிகளா இருந்து வேளாண்மை சமூகமா மாறின போது விவசாயத்துக்கு ஆதாரமான விலங்குகளையும் செடிகளையும் முதன்மையாக்கி வழிபாட்டு முறைகளை உருவாக்குனாங்க. இதை நாம குலக்குறி வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்றோம். வேளாண்மைக்கு அடுத்து வந்த இனக்குழு சமுதாயத்துல சந்ததிகள் பெருகணும், வேளாண்மையும் பெருகணும், இந்த இனப்பெருக்குக்கு ஆதாரமான பெண்களை தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரேணுகாம்பாள், மாரியம்மாள், பூங்காவனத்தாள், பாளையக்காரி, மகமாயி, பச்சையம்மாள், அங்காளம்மன், கெங்கையம்மன், பொன்னியம்மன், எல்லையம்மன்னு நாட்டார் தெய்வங்கள்ல 90% பெண் தெய்வங்களை தான் வழிபடுறாங்க. ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்கும் ஒரு கதை இருக்கு. மாரியம்மன் மழையை கட்டுப்படுத்துற தெய்வம். மாரினா மழை அப்படின்னு அர்த்தம். மாறி மழை பெய்யாதோ ஞாபகம் இருக்கா? மாரியம்மனுக்கு கோபம் வந்தா வெப்பத்தை பயங்கரமா ஏற்றி கோமாரி அப்படிங்கிற வெப்ப நோயை உருவாக்குவாங்களாம். அதனால தான் மாரியம்மனை குளிர வைக்க மழை கஞ்சி எடுக்கிறோம், கூழ் ஊத்துறோம். இந்த பெண் தெய்வங்கள்ல வீட்டு தெய்வம், குல தெய்வம், கிராம தேவதை, இல்ல ஊரையே காக்கிற தெய்வம்னு 3-4 வகையா பிரிக்கலாம். இவ்வளோ பெண் தெய்வங்கள் இருக்கிறதுனாலேயே நாட்டார் தெய்வங்களோட கோயில்கள்ல பெண்கள் சாமி ஆடலாம், குறி சொல்லலாம், பக்தர்களுக்கு திருநீர் கூட கொடுக்கலாம். பாலியல் வன்முறைக்கு பலியான இளம் பெண்களை கன்னி தெய்வங்களாக்குறாங்க. ஜாதி மனமறுப்பு காரணங்கள்னால கொல்லப்பட்டவங்க, இல்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க, திருடர்களை எதிர்த்து மரணம் அடைஞ்சவங்க, தீ இல்ல நீர் விபத்துல மாண்டு போனவங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில போராடி அநியாயமா இறந்து போனவங்களை கௌரவிச்சு நினைவுல வச்சுக்கவும் இந்த மனிதர்களை சிறு தெய்வங்களாக்கி வழிபடுறாங்க. இந்த மாதிரி மனிதர்களை அடக்கம் செஞ்ச இடத்துல கல்லை நட்டு வழிபாடு செய்யற குல தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம ஊர்ல நடுக்கல் அப்படின்னு பேரு. கல், மண், மரம் இதெல்லாம் வச்சு நடுக்கல் செய்யும் போது அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுது. மிருகங்கள், செடிகள்னு இயற்கையிலேருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தோட இந்த உருவங்களை செய்வாங்க. இதே மாதிரி ஆவேசமான மனித உருவங்களையும் வடிவமைச்சிருக்காங்க. நாட்டார் தெய்வங்களை தினமும் வழிபடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பெரும்பாலும் பெண் தெய்வங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வாங்க. காவல் காக்கிற ஆண் தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வழிபாடு செய்வாங்க. இதுவும் வழக்கமான நடைமுறையா இருக்கிறது இல்லை. சில தெய்வங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வழிபாடே நடக்கும். அப்போ அந்த கோவிலில் வழிபடுற எல்லாரும் வரி பிரித்து ஊர் சாட்டுதல் இல்லை கோவில் கொடை விழாவை நடத்துவாங்க. இங்கே நடக்கிற திருவிழாவில் பூக்கட்டி போடுறது, தீச்சட்டி எடுக்கிறது, மாவிளக்கு, முளைப்பாரி எடுக்கிறது, பூக்குழி இறங்குறது, இந்த மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். சில சமயம் 8 நாட்கள் வரைக்கும் நடக்கிற இந்த திருவிழாக்களில் கரகாட்டம், வில்லுப்பாட்டு, கூத்துன்னு எத்தனையோ கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும். நாட்டார் தெய்வங்கள்ல முக்காவாசி கொலையில உதித்த தெய்வங்கள். குறிப்பிட்ட தெய்வம் கொலை செய்யப்பட்ட முறைக்கும் உயிர் பலி கொடுக்குற முறைக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. இதுக்கு பொதுவா ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி விலங்குகள், அதுலேயும் ஆண் விலங்குகளை தான் பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆடு, மாடு, சேவலுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தண்ணி ஊற்றுனதில் அந்த ஆடு தலையாட்டம். அந்த தலையாடுறத பலியாகிறதுக்கு ஆடுக்கு சம்மதம்னு சொல்லி பலி கொடுத்து ஊருக்கே கறி விருந்து வைப்பாங்க. இப்போ நகரங்களில் வாழற நமக்கு இது ஒரு கொடூரமான வழக்கமாக தெரியலாம். ஆனால்
நாம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கும் போது அது நடக்கும்போது அது கடவுள்கிட்டேருந்து மட்டும் கிடைச்ச வரும் அப்படின்னு நம்புகிறோமா? இல்லை. நம்மளோட குடும்பம், உறவினர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம், இதெல்லாம் நம்மளோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பலம் தருது. அப்போ நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரியே இவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். வீட்டுக்கு கூப்பிட்டு மட்டன் சிக்கன் குழம்புன்னு விருந்து வைக்கிறோம். அதே தானே இவங்களும் செய்கிறாங்க. இந்த நாட்டார் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வங்கள் ஊரில் வாழற எல்லா ஜாதிக்கும் பொதுவானது. இதனால ஒரு ஜாதிக்குரிய தெய்வத்தை வேற யாராவது கும்பிட வந்தா அதுக்கு இந்த ஜாதிக்காரங்க நீலாம் இங்கே கும்பிடக்கூடாது போ அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படியே ஏதாவது ஜாதி பிரச்சனை, ஊர் பிரச்சனைன்னு வந்து இந்த தெய்வத்தை வழிபடவே கூடாது அப்படின்னு தடை வந்தா அந்த தெய்வத்தோட கோயில்லேருந்து யாரு வேணாலும் பிடிமண் எடுத்துக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல அதே தெய்வத்துக்கு ஒரு கோயிலை உருவாக்க முடியும். நகரமும் ஒரு காலத்துல கிராமங்களா தானே இருந்தது. இந்த கிராமங்கள்ல இருந்த நாட்டார் தெய்வங்களோட கோயில்கள் இன்னைக்கும் ஒரு நகரத்துல அங்கங்க பார்க்க முடியும். இருந்தும் நாமெல்லாம் நகரவாசிகளாச்சே, படிக்கிறோம், உலக விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம், பேசுறோம். நமக்கெல்லாம் என்னடா இது சாமி ஆடுறது, சாம கொடை, வேட்டைக்கு போகிறது, பலி கொடுக்கறது அப்படின்னு தோணலாம். ஆனா உண்மை என்ன? இந்த நாட்டார் தெய்வங்கள் ஆரம்பிச்ச காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் நாம வாழ ஆதாரமா இருக்கிற இயற்கையையும் நாம நேசிச்ச மனிதர்களையும் கொண்டாடவும் வழிபடவும் உருவான வழக்கம். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தினம் காலையில உதிக்கிற சூரியனுக்கோ இல்ல வர மழைக்கோ இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற சமூகத்துக்கோ தொடர்ந்து நன்றி சொல்றோம்?